அநேக தேவ பிள்ளைகள் நினைக்கிறாங்க, நம்ம ஜெபிக்கிறோம், ஆசீர்வாதத்தை சில மாசத்துக்கு அப்புறம் தருவாரா, அடுத்த வருஷம் எனக்கு நன்மை கிடைக்குமா? இல்ல, நம்மளுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் விரும்புகிறார். அதை இன்னைக்கே கொடுக்கிறதற்கு தேவன் அதிக வல்லமை உள்ளவரா இருக்கிறார். வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காண்பீர்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இப்படி எல்லா இடத்துலையும் இன்று அப்படின்னு சொல்லி தான் வாசிக்கிறோம். சகேயு கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும்ப்பா. அப்ப சகேயு சொல்றாரு, ஆண்டவரே, நான் ஒரு பாவியான மனுஷன், அதனால தகுதிப்படுத்துகிறார், என்னுடைய ஆஸ்திகள்ல பாதியை நான் ஏழைகளுக்கு தந்துடுறேன். யாற்றையாவது நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை நன்னாளத்தனையா கொடுக்குறேன். சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. தேவஜனமே, இன்னைக்கு உங்க வீட்டை தேவன் ஆசீர்வதிக்க வல்லவர். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மளை சுத்திகரிக்கும் போது தான் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம வீட்டுல தங்கும். சகியு தன்னை பரிசுத்தமாக்கினார், தன்னை சுத்திகரிச்சார், அன்னைக்கே தேவன் அந்த வீட்டை ரட்சித்தார். பாலை நீங்க ஒரு பாத்திரத்துல ஊத்தி காய்ச்சணும். எந்த பாத்திரத்துல ஊத்துவீங்க? நல்ல பாத்திரத்துல ஊத்தி காய்ச்சுவீங்களா, இல்ல சிங்க்ல உள்ள அழுக்கான பாத்திரத்துல பாலை ஊத்தி காய்ச்சுவீங்களா? சுத்தமான பாத்திரத்துல தான் பாலை ஊற்றி காய்ச்சுவோம். அதே போல தான் தேவன் அவருடைய அற்புதத்தை, அதிசயத்தை, வல்லமையை தன்னை சுத்திகரிக்கிற மனுஷர்களுக்கு தான் தேவன் தர வல்லமை உள்ளவர். இன்னைக்கு உங்களை சுத்திகரிங்க, உங்களை பரிசுத்தம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட வசனத்தின்படி வாழ உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இன்னைக்கே தேவன் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். இன்னைக்கு அற்புதத்தை தேவன் உங்களுக்கு செய்வார்.